குட் மார்னிங். இன்னைக்கு பாட்னியில் என்னன்னு பார்க்கணும், மார்ஃபாலஜி பார்க்கணும்ல. ஆன்லைனில் ஆடியோ கேட்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இது சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். ஹை வெயிட்டேஜ் சாப்டர். 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கும். அரௌண்ட் 3 கொஸ்டின்ஸ். கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக யூடியூப்பில் எஸ் 21 days நடக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். 3 to 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்பிள். ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இங்கே வந்து இந்த சாப்டர் வந்து 5ஆக பிரிக்கலாம். ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், அதில் இன்ஃப்ளாரசன்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 60 to 70% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸு, அதோட இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, 70% ஆஃப் யோர் கொஷின் ஃப்ளவரு, அதோட இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸோட ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் த டயக்ராம்ஸ். ஆப்வியஸ்லி இதை பேஸ் பண்ணி தான் அரௌண்ட் 70% ஆஃப் த கொஷின்ஸ் வரப்போகுது. இன்னொரு 20-25% வந்து ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகே, ஸோ ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் நம்ம போகும்போது அதோட பார்ட்ஸு, டைப்ஸ் அண்ட் தென் மாடிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்டெய்னிங் டு திஸ் சாப்டர். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டயக்ராமும் ரொம்ப முக்கியம். ஓகே, டயக்ராம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கொஷின்ஸ் வந்து யூஸ்வலி உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஷின்ஸ் வரும், டயக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும் அண்ட் எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஷின். மேட்ச் த ஃபாலோயிங்கில் எப்படி கேட்கலாம்? ஒரு பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிவேஷன் ஒரு பக்கம் போட்டுட்டு ரைட் சைடில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை கொடுப்பாங்க. ஸோ யூ ஷுட் நோ ஈச் எஸ்டிவேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், இல்லை அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது புரியணும். ஓகே, தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் யூ பி ஏபிள் டு ஆன்சர் த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட டயக்ராம் கொடுக்கலாம், டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து இது வந்து எந்த ஃபேமிலிக்கு டஸ் திஸ் டயக்ராம் பிலாங் டு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இல்லை எண்டோஸ்பெர்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எண்டோஸ்பெர்ம் அண்ட் சீட்ஸ், டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கொடுத்து அதை லேபிள் பண்ண சொல்லலாம். இல்லை டஸ் இட் பிலாங் டு திஸ் சீட், டஸ் இட் பிலாங் டு மோனோகாட் ஆர் டைகாட், அதோட பெர்டெய்னிங் டு இட்ஸ் கேரக்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ டயக்ராம் பேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் தே வில் ஃப்ரேம் கொஷின்ஸ். இங்கே வந்து வித் பெர்டெய்னிங் டு ஆக்சைல் பிளாசன்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் 3 எக்ஸாம்பிள் வந்து ஆக்சைலுக்கு இருக்கும், இன்னொன்று ஒன்று வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை வந்து பிக் பண்ண தெரியும். ஸோ இதுக்கு அகெயின் யூ வில் ஹேவ் டு நோ த எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் டைப். ஸோ ஒரு டைப்பை பற்றியும் நம்ம படிக்கும் போது எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் எங்கெங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ ஆல் தோஸ் டயக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ. ஓகே, டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மாடிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கும்போது இப்போ ஸ்டெம் மாடிஃபிகேஷனை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டெம் மாடிஃபைட் ஃபார் சே ஸ்டோரேஜ். ஆனால் அதுக்கு அடியில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, எஸ் சதீஷ், டெய்லி லைவ் நடக்கும் 21 days. ஸோ ஒரு டைப்பை பற்றியும் படிக்கும்போது அதோட மீனிங், எக்ஸாம்பிள்ஸு, அப்புறம் இஃப் டயக்ராம் இஸ் கிவன் ஃபார் த டைப், டயக்ராம் அண்ட் லேபிளிங். ஓகே, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் ஃபார்முலா நீங்கள் படிச்சீங்கனாலே அந்த ஃபேமிலியோட கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருவீங்க. பிகாஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் டாக்கிங் அபவுட் த கேரக்டர்ஸ். இப்போ கொரோலா இல்லை சம் கைனீஷியம் வந்து இட் 5 இன் நம்பர், 5 கைனீஷியம் அண்ட் பிராக்கெட் போட்டு இட் இஸ் ஃபியூஸ்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளோரல் ஃபார்முலாவோட அதை ரீட் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே
கேரக்டர்ஸையும் நீங்கள் நேச்சுரலாக படித்த மாதிரி ஆயிரும். ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவ் தி ஆட் ஒன், என்ன எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம்னா லீலியேசியோட ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன். அதில் ஒன் ஆஃப் தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ளோரல் ஃபார்முலா. அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஒரு டெர்மினாலஜியும் வந்து வாட் டஸ் இட் மீன் அப்படின்றதும் தெரியணும். இப்போ ஜிக்கு கீழே வந்து சம் 5 போட்டு 2 பிராக்கெட்டுக்கு இடையில போட்டிருக்காங்கன்னா அது அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, கைனீஷியம் எத்தனை இருக்கு, ஃபியூஸ்டா இருக்கா, ஃப்ரீயா இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாப்டருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரூட்ஸை பத்தி பார்க்க போறோம். ரூட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ரூட் பார்த்தோம்னா இந்த டிப்பை வந்து நம்ம ரூட் கேப்னு சொல்றோம். ஓகே, root tip is very sensitive to gravity. Okay, root cap can sense gravity and respond accordingly. Okay, so root will respond to the gravity by growing downwards. அடுத்து வந்து meristematic zone. Meristematic zone na என்னது? It is a zone where active cell division is taking place. Okay, cell division இந்த இடத்துல நடக்குது. Cell wall வந்து ரொம்ப thin walled இருக்கும். அப்பதானே it can easily facilitate cell growth இல்லையா? Division வந்து cell wall thin இருந்தா தானே it can easily divide இல்லையா? Zone of elongation. இங்க வந்து zone of elongationல they won't divide, they'll stop dividing, but they will elongate rapidly. Okay? அதாவது increase in length வந்து இந்த இடத்துல நடக்குது. அடுத்து zone of maturation. Maturation வந்து differentiation நடக்குது. ஒரு செல்லும் வந்து it differentiate to perform one particular function. Okay? அடுத்து வந்து root hairs. Root hairs வந்து உங்களுக்கு absorptionல ஹெல்ப் பண்ணும். Okay? Root hairs are important for absorption. Absorbing என்னது, சாயில்ல இருந்து வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு ரூட் ஹேர்ஸ் வில் ஹெல்ப் இன் திஸ் ப்ராசஸ். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும் ரூட் ஹேர்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரூட். டேப் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். டேப் ரூட் எப்படி இருக்கும்? டேப் ரூட் சிஸ்டம் ஒரு சிங்கிள் ஒரு பிரைமரி இது இருக்கும். ஓகே, ஒரு பிரைமரி ரூட் இருக்கும். அந்த பிரைமரி ரூட்ல இருந்து பிரான்ச்சஸாக வந்து வெளியேறும். ஓகே, பிரைமரி பிரான்ச்சஸ், செகண்டரி, அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து இன்னும் பெரிய செகண்டரி பிரான்ச்சஸ், டெர்ஷியரி பிரான்ச்சஸ். அதுதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஸோ எங்கேருந்து டெவலப் ஆகுது? ரேடிக்கல் ஆஃப் த எம்ப்ரையோ இருக்கு இல்லையா, அந்த ரேடிக்கல் வந்து பிரைமரி பிரான்ச்சாக வந்து வளரும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து பிரியும். ஓகே, தட் இஸ் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் டேப் ரூட் சிஸ்டம்? டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கன். ரூட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கன். ஸோ அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த ரூட், பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஆர்கன், அதை வந்து கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம் அண்ட் டியூபரஸ் ரூட்ஸாக பிரிக்கிறோம். கோனிக்கல்னா அந்த டேப் ரூட், ஃப்ளெஷி டேப் ரூட் இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் ஆகும், அது வந்து கோன் ஷேப்ல இருக்கும், அதனால அது கோனிக்கல் அப்படின்னு. பேஸ்ட் ஆன் த ஷேப் அதை 5ஆக பிரிக்கிறாங்க. டேப் ரூட் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் ஆஃப் தோஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாடுலேட்டட் ரூட்ஸ். ஸோ மாடிஃபிகேஷன் டு பெர்ஃபார்ம் நாடுலேட்டட் ரூட்ஸ்னா என்னது? ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, nitrogen fixing bacteria இருக்கும் the rootsல. Okay, so along with the nitrogen fixing bacteria it can fix atmospheric nitrogen into organic compounds. Okay, so nodulated roots. அடுத்து respiratory roots or breathing roots. Breathing roots எப்படி இருக்கும்? They will grow, they will show negative geotropism. Geotropism, phototropism na என்னது? Geotropism na responding to gravity, towards gravity. Positive phototropism na towards not sunlight source, light source. Okay, it need not necessarily be sunlight. இப்போ ஒரு டார்க் ரூம்ல வந்து வளர்க்குறீங்க, ஒரே ஒரு லைட் சோர்ஸ் மட்டும் towards the light source. Okay, ஸோ இந்த ப்ரீதிங் ரூட்ஸ்ல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கீழே வளரும், அப்புறமா திருப்பி இட்ல வெர்டிக்கலா வந்து இட் ஸ்டார்ட் க்ரோயிங் அப்வர்ட்ஸ். ஓகே, நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் காட்டுது. ஸோ நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் காட்டி இட் வில் வெர்டிகலி பி க்ரோயிங் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் த சாயில், மேலே வளர ஆரம்பிக்கும். தீஸ் ரூட்ஸ் வந்து நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரீதிங் ரூட்ஸ். ஸோ பிரீதிங் ரூட்ஸ், நாடுலேட்டட் ரூட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஒன்னொன்னுக்கு அடியில் வர எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னா என்னது? when the roots are arising from all the parts apart from the radical. Radicalல இருந்து வருது அப்படின்னா it is tap root. Apart from radical, some other partல இருந்து அந்த roots produce ஆகுது அப்படின்னா it is adventitious.
ஸோ அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் வந்து ரொம்ப கிளஸ்டர்டாக இருக்கும். டேப் ரூட் மாதிரி பிரான்ச்சாக பிரியாமல் இட் பி வெரி கிளஸ்டர்ட். ஓகே, இப்போ அதோட மாடிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் சேம் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அடுத்தது வந்து ஃபார் ப்ரொவைடிங் சப்போர்ட். இப்போ ப்ரொவைடிங் சப்போர்ட்னா ஃபர்ஸ்ட் ப்ராப் ரூட்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் they'll start growing downwards and they will clasp to the soil. They'll enter the soil, hold on to the soil and provide mechanical support to the plant. Okay, இது prop roots. Stilt roots. Stilt roots எப்படி இருக்கும்னா கொஞ்சம் tilt ஆகி வளரும் மேல. ஓகே, obliquely it will grow upwards. Obliquelyனா ஒரு ஆங்கிள் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு ரூட்னா ஒரு ஆங்கிள் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வளரும், ஒப்ளீக்கா வளரும் டு ப்ரொவைட் சப்போர்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன்ல நீங்க பார்ப்பீங்க. அடுத்து கிளிங்கிங் ஆர் கிளைம்பிங் ரூட்ஸ். கிளைம்பிங் ரூட்ஸ் என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் இன் கிளைம்பிங் த்ரூ அ பர்டிகுலர் சப்போர்ட். ஒரு சப்போர்ட்டை சுற்றி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ரூட்ஸ். போடோசிந்தட்டிக் ரூட்ஸ் பேர்லேயே இருக்கு. தே கேன் பெர்ஃபார்ம் போடோசிந்தசிஸ், ஹேவ் பிக்மெண்ட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் என்ன பண்ணுது? எபிஃபைட்ஸ்னா என்னது? plants growing on other plants for shelter. Okay, for shelter. அதனால அதோட own food produce பண்ண முடியும். but it's dependent on இன்னொரு plant for support. Okay, support and shelter and space. ஸோ இங்க வந்து எபிஃபைட்டிக் ரூட்ஸ்ல வந்து dead spongy tissue இருக்கு, that is called velamen. இந்த velamen எதுல ஹெல்ப் பண்ணுது? this velamen is helping in absorption of water from the atmosphere. அடுத்து வந்து ரூட்லெஸ் பிளான்ஸ். ரூட்லெஸ் பிளான்ஸ் என்னது? ரூட்ஸே கிடையாது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னது? உல்ஃபியா, யூட்ரிகுலாரியா, பிஸ்டியா, ஹைட்ரில்லா. இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரூட்லெஸ் பிளான்ஸ். ஓகே, ரூட்ஸோட இதை பார்த்தாச்சு. எபிஃபைட்டிக் ரூட் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, இப்போ அடுத்து ஸ்டெம்முக்கு போவோம். ஸ்டெம் யூஸ்வலி இட் வில் ஷோ நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஓகே, ஸ்டெம் வில் யூஸ்வலி ஷோ negative geotropism. அப்பனா என்னது? it will grow upwards against gravity. Okay, negative geotropism and positive phototropism usually. so இப்போ வந்து சில modifications பார்ப்போம். modificationsல upright weak stem modification ஒன்னு இருக்கு. upright weak stem modification வந்து they are growing vertically upwards. Okay, against gravity. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கு, ட்வைனர்ஸ் அண்ட் கிளைம்பர்ஸ். ரெண்டுமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை சுற்றி வளரும். ஓகே, அதான் வந்து ட்வைனர்ஸ் அண்ட் கிளைம்பர்ஸ். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ட்வைனர்ஸ் வந்து த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் தேர் ஸ்டெம், அதோட ஸ்டெம்மை வந்து அப்படியே அதுக்கு வந்து சென்சர்ஸ் மாதிரி இருக்கும். சென்சார்ஸ், இட் இஸ் சென்சிட்டிவ் டு டச். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி சப்போர்ட் பண்ணி இட் கேன் க்ரோ அரவுண்ட் இட் பை இட் செல்ஃப். அதுக்கு வேற எதுவும் அடிஷ்னலாக சப்போர்ட் தேவையில்லை, அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் எதுவும் தேவையில்லை. யாருக்கு? ட்வைனர்ஸ்க்கு. ட்வைனர்ஸ் வந்து இட் கேன் பை ஆன் இட்ஸ் ஓன் இட் கேன் கிளைம்ப் அரவுண்ட் த மெக்கானிக்கல் சப்போர்ட். ஆனால் கிளைம்பர்ஸும் வந்து இட் இஸ் வீக் அண்ட் ஃபிளெக்சிபிள் அண்ட் அது வந்து இட் இஸ் க்ரோயிங் அரவுண்ட் த சப்போர்ட், ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுக்கர்ஸ் ஆர் டென்ட்ரில்ஸ், இந்த மாதிரி ஒரு இல்லை ஸ்பைன், இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அது வந்து ஒரு சப்போர்ட்டை சுற்றி வளரும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கிளைம்பர்ஸ். ஸோ இட் இஸ் அடுத்து வந்து ட்வைனர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்வைனர்ஸ் கேன் காயில் அரவுண்ட் அன் அப்ரைட் சப்போர்ட் பை இட் செல்ஃப். ஓகே, த்ரூஅவுட் த ஸ்டெம். ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்ரைட் வீக் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அப்ரைட் வீக் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் வந்து ஸ்டெம் எப்படி இருக்கும்? இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் வீக். ஓகே, அண்ட் இட் இஸ் க்ரோயிங், என்ன சொல்றது, இட் இஸ் க்ரோயிங் அப்வர்ட், வெர்டிகலி அப்வர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராடோ இல்லை இன்னொரு ஒரு ட்ரீயை சுற்றி வளரும், இல்லை ஒரு ராட் இல்லை ஒரு கம்பியை வச்சோன்னா கம்பியை சுற்றி வளரும். அந்த மாதிரி. அடுத்து வந்து ப்ராஸ்ட்ரேட் ஆர் சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் எப்படி வளரும்? ஹாரிசான்டலி வளரும். அப்ரைட் வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ். ப்ராஸ்ட்ரேட் ஆர் சப்ஏரியல் வந்து எப்படி இருக்கும்? ஹாரிசான்டலி, ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி ஹாரிசான்டலி வளரும். ஓகே,
இதில் வந்து ட்ரெய்லர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் ரெண்டு இருக்கு. ட்ரெய்லர்ஸ் என்ன பண்ணுன்னா இட் க்ரோஸ் வித்தவுட் ரூட்டிங் அட் இன்டர்வல்ஸ். நீங்கள் இங்கேருந்து சேலம் போகிறீங்க, சேலமில் வந்து சேலம் இங்கேருந்து சேலம் போகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாப்பும் நடுவில் ஸ்டாப்பே பண்ணாமல் சாப்பிட்றதுக்கோ இல்லை எதுக்குமே பெட்ரோல் ஏற்றுறதுக்கோ எதுக்குமே ஸ்டாப் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் போகிறீங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ட்ரெய்லர்ஸ். க்ரீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி நவ் அண்ட் தென் ரூட்டிங் சிஸ்டம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் டிப்பாட்டி கொஞ்ச நேரம் பெட்ரோல் போடுவாங்க, திருப்பி ஒரு 1 hour ஓட்டுவாங்க, அப்புறம் திருப்பி பெட்ரோல், அந்த மாதிரி. ஸோ க்ரீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இட் கீப் ரூட்டிங். ரூட்டிங்னா என்னது? கொஞ்சம் தூரம் வளரும் இப்படி, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரூட்டை டெவலப் பண்ணும் அந்த இடத்துல கிரவுண்ட்ல, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹாரிசான்டலி வளரும், அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு ரூட்டிங் சிஸ்டம், ஒரு ரூட்டை வந்து டெவலப் அங்க இருந்து இந்த மாதிரி அங்கே ரூட்ஸ் போட்டுக்கிட்டே வரும். இதுதான் ரூட்டிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கால்ட் க்ரீப்பர்ஸ். ட்ரெய்லர்ஸ் வந்து வித்தவுட் ரூட்டிங் ஒரு சிங்கிள் இதுல சோர்ஸ்ல இருந்து வளர்ந்துகிட்டே போகும். ஓகே, ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ட்ரெய்லர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? ட்ரைடாக்ஸ், கான்வல்வூலஸ், யூஃபார்பியா, இதெல்லாம். க்ரீப்பர்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட், இப்போ நம்ம வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன், சாரி அப்ரைட் வீக் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்தாச்சு, சப் ஏரியல் பார்த்தாச்சு. இப்போ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்ப்போம். தேர்ட் டைப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கீழே வளர்றது. ஓகே, பாசிட்டிவ் ஜியோட்ராப். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல வந்து நம்ம சக்கர்ஸ், ரைசோம், காம், பல்ப் அப்படின்னு 4 பிரிக்கிறோம். பல்ப் அண்ட் தென் டியூபர் 5 பிரிக்கிறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல சக்கர். ஸோ சக்கர் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் கீழே வளரும், அப்புறமா அகெயின் இட் வில் grow against gravity and emerge out of the soil. ஓகே, கொஞ்சம் தூரம் கீழே வளர்ந்துட்டு அப்புறம் திருப்பி இட் emerge out of the soil. ஸோ இதுதான் வந்து சக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, பைனாப்பிள், இதெல்லாம். அடுத்து ரைசோம். ரைசோம்ல எப்படி இருக்கும்னா அந்த ரூட்ஸ்ல வந்து நோட்ஸ் இருக்கும். ஓகே, the roots will bear nodes. அதே நேரத்தில் ரைசோம் இஸ் ஆல்சோ ஃப்ளெஷி. ஸோ ஃப்ளெஷியாக இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸ்டோரேஜ் ஆகுனா யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரைசோம். ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் என்னது? பனானா, டிராப்ட்ரஸ். அடுத்து வந்து காம். காமோட மெயின் வேலையே வந்து அது வந்து ரொம்ப திக் அண்ட் ஃப்ளெஷியாக இருக்கும். திக், ஃப்ளெஷி அண்ட் ஸ்டவுட். ஸ்டவுட்னா என்ன? நல்லா குண்டா இருக்கும். ஸோ அதோட வேலை என்னது? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ரிசர்வ் மெட்டீரியல். ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், காம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைசோம் பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, அடுத்து வந்து பல்பு. பல்போட கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஆனியன். ஆனியன்ல எப்படி இருக்கும்? அதுகிட்ட வந்து இட் ஹாஸ் டியூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனியனை வந்து நீங்க பீல் பண்ண உரிச்சுக்கிட்டே போறோம்ல ஒரு லேயரா. ஸோ அந்த ஒரு லேயரையும் வந்து டியூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஹாஸ் மல்டிபிள் டியூனிக். ஓகே, விச் இஸ் அரேஞ்ச்ட் இன் சீரீஸ் ஆஃப் ரிங்ஸ். ரிங்கு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உரிக்க ரிங்கு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அந்த ரிங்கு ஒரு லேயரையும் வந்து டியூனிக்னு சொல்லுவோம். ஸோ உரிக்க போயிட்டே இருக்கு இல்லையா? ஃப்ளெஷியா இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் யூஸ் as a storage for food. ஓகே, ஸோ பல்ப் இஸ் a fleshy leaf base. It has fleshy leaf base called scales. ஸோ அது வந்து மேஜரா இதோட ஃபங்க்ஷன் என்னது? ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே, அடுத்து வந்து டியூபர். டியூபரோட எக்ஸாம்பிள் வந்து பொட்டாட்டோ. இங்க வந்து டியூபர் டஸ் நாட் டெவலப் எனி அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். ஓகே, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் எதுவும் வளர்க்காது. பட் தென் டியூபர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி டிப்ரெஷன்ஸ் மாதிரி இருக்கும் அங்கங்கே. இப்போ நீங்கள் ஒரு பொட்டாட்டோவை வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்ஸ்ல இருந்து ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐஸ் அதை வந்து ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ரெஷன்ஸ் வந்து ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. புலி மாதிரி இருக்கு இல்லையா? சின்ன கண்ணு மாதிரி. ஸோ ஒரு ஐயும் வந்து ஒரு நோடு. ஓகே, நோடுனா என்னது? நோடுல இருந்து ஒரு ஸ்டெம் வளருது இல்லையா? ஸோ அதே மாதிரி பொட்டாட்டோல வந்து நிறைய ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். தோஸ் ஆர் பேசிக்லி லென்டிசல்ஸ் ஃபார் ஏரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸுக்கு வந்து டியூபர்ல லென்டிசல்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிப்ரெஷன்ஸ் கால்ட் ஐஸ் இருக்கு. ஸோ ஒரு ஐயும் வந்து ஒரு நோடை டெபிக் பண்ணுது. நோட்னா என்ன? அங்கே இருந்தால் ஒரு ஸ்டெம் அரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ அது நீங்கள் ஒரு பொட்டாட்டோ ரொம்ப நாள் வச்சிங்கன்னா அந்த டிப்ரெஷன்ஸ்ல இருந்து சின்னதாக வந்து ஸ்டெம் அரைஸ் ஆகுது இல்லையா?
shoots array தான். ஓகே, அடுத்து வந்து அண்டர்கிரவுண்ட் அப்ரைட் சப்போர்ட், ஹாரிசான்டல், அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் எல்லாம் பார்த்தாச்சு. ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்ப்போம் அடுத்து. ஏரியல்னா என்னது? பேர்லயே இருக்கு, இட் இஸ் growing vertically upward. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபைலோக்ளாட்ஸ், கிளாடோட்ஸ், ஸ்டெம் டென்ட்ரில்ஸ், ஸ்டெம் தான்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஃபைலோக்ளாட்ல வந்து குளோரோஃபில் இருக்குது, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸ்டெம்லேயே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகே, அடுத்து வந்து கிளாடோட்ஸ். கிளாடோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் growth. ஓகே, கிளாடோட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வளராது, இட் இஸ் வெரி லிமிட்டட். அஸ்பராகஸ், ரஸ்கஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்டெம் டென்ட்ரில், ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபார் சப்போர்ட். ஓகே, டென்ட்ரில்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் சப்போர்ட், ஃபார் ப்ரொவைடிங் சப்போர்ட். அடுத்து வந்து ஸ்டெம் தான். தான்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபார் ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ் மெக்கானிக். ஓகே, டென்ட்ரில்ஸ் ஃபார் சப்போர்ட், தான் ஃபார் ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ் மெக்கானிக். ஒன்னொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லீவ்ஸை பற்றி பார்ப்போம். லீவ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ஸில் கிளியராக இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு பிரான்ச்னா, அந்த பிரான்ச்சில் வந்து த பாயிண்ட் ஃப்ரம் விச் த லீஃப் இஸ் அரைசிங், அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். அந்த கேப், இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு லீஃப் வருதுன்னா இந்த கேப்பை வந்து நம்ம இன்டர்நோட் அப்படின்னு, நோட் அண்ட் இன்டர்நோட். புரிஞ்சுதா? நோட் அண்ட் இன்டர்நோட். அண்ட் இந்த ஏரியா வந்து பெட்டியோல்னு சொல்லுவோம். அந்த லீஃப் அந்த நோட்ல இருந்து லீஃப் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா வரைக்கும் ஒரு ஏரியா இருக்குல்ல, தட் இஸ் பெட்டியோல். அண்ட் திஸ் இஸ் யுவர் லேமினா. சர்ஃபேஸ் ஆஃப் யுவர் லீஃபை வந்து நம்ம லேமினான்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து மிட்ரிப்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரலி வந்து ஒரு மேஜர் வெயின் ஒன்று டிராவல் ஆகுது, அதை மிட்ரிப்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் மிட்ரிப் கேன் ஆல்சோ பி பிரசன்ட். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அண்ட் இந்த நோட்ல வந்து சில அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா சின்னதா அவுட் க்ரோத் மாதிரி, இப்படி முடி மாதிரி சின்னதா இருக்கும். அது வந்து ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்ட்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஃபைலோடாக்சி. ஃபைலோடாக்சினா என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் அ ஸ்டெம். அதுதான் வந்து ஃபைலோடாக்சி. பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் அ ஸ்டெம் தான் ஃபைலோடாக்சின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் டைப்ல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஆப்போசிட்ல வந்து ஒரே நோட்ல ரெண்டு வளரும். இந்த மாதிரி வேர்ல்டு அப்படின்னா என்னது? அந்த ஒரு நோட்லயே வந்து நிறைய லீவ்ஸ் வளரும். ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வெனேஷன். வெனேஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயின்ஸ் இன் த லேமினா ஆஃப் அ லீஃப். ஓகே, ஹவ் ஆர் த வெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த லேமினா, அதுதான் வந்து வெனேஷன். வெனேஷன்ல இட் கேன் பி ரெட்டிகுலேட். ரெட்டிகுலேட்ல வந்து த வெயின்ஸ் ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்ச். வெயின்ஸ் ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்ச், ஒரு பேட்டர்னே இல்லாம இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெட்டிகுலேட். ரெட்டிகுலேட்லயே வந்து யூனிகாஸ்டேட் ரெட்டிகுலேட் அண்ட் மல்டிகாஸ்டேட் ரெட்டிகுலேட்னு ரெண்டு இருக்கு. யூனிகாஸ்டேட் ரெட்டிகுலேட்ல வந்து சிங்கிள் மிட்ரிப் மட்டும் தான் இருக்கும். ஓகே, மல்டிகாஸ்டேட்ல மோர் தென் ஒன் மிட்ரிப் இஸ் பிரசன்ட். அதே மாதிரி பேரலல் வெனேஷன். பேரலல் வெனேஷன்ல வந்து எப்படி இருக்கும்? the veins are parallel to each other. okay, the veins are parallel to each other, ஒரு pattern is seen. okay, அதுலயும் வந்து யூனிகாஸ்டேட் அண்ட் மல்டிகாஸ்டேட். யூனிகாஸ்டேட்னா சிங்கிள் மிட்ரிப், மல்டிகாஸ்டேட்னா மல்டிபிள் மிட்ரிப். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்ப்போம். யூ ஹேவ் சிம்பிள் லீவ்ஸ் அண்ட் தென் காம்பவுண்ட் லீவ்ஸ். சிம்பிள் லீவ்ஸ்ல எப்படி இருக்கும்? ஒரு லேமினால பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மிட்ரிப் இருக்கும். அந்த மிட்ரிப்ல இருந்து லேட்ரலி அதர் வெயின்ஸ் வந்து அந்த மிட்ரிப்ல இருந்து வெளியே டைவர்ஜ் ஆகும். தட் இஸ் சிம்பிள் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்ல எப்படி இருக்கும்னா, காம்பவுண்ட் லீஃப்ல ரெண்டு இருக்கு. பின்னேட் காம்பவுண்ட், பால்மேட் காம்பவுண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பின்னேட் காம்பவுண்ட்ல எப்படி இருக்கும்னா, ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா, ஒரு பிரான்ச் இந்த மாதிரி இருக்கும். அந்த பிரான்ச்ல வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து ரெண்டா பக்கமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து பின்னேட் காம்பவுண்ட் லீஃப். இப்போ டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் யூனிபின்னேட். ரெண்டு பிரான்ச் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிரான்ச்,
அந்த பிரான்ச்ல வந்து இப்படி பிரியுது, அந்த பிரியல்ல வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வருது. அப்படின்னா இட் இஸ் பைபின்னேட். ட்ரைபின்னேட்னா என்னது? திருப்பி இந்த 2வது பிரான்ச்ல இன்னொரு ஒரு பிரான்ச் வருது இந்த மாதிரி. திருப்பி 2ஆ பிரியுது அண்ட் இந்த பிரான்ச்ல லீவ்ஸ் வளருது. திஸ் இஸ் ட்ரைபின்னேட். ஓகே. பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் புரிஞ்சுச்சா? ஸோ பேசிக்கலி பின்னேட் காம்பவுண்ட் லீஃப்ல வந்து லேட்ரலி ஒரு ஸ்டெம் ஒரு ஷூட் வளருதுன்னா லேட்ரலி சைடுல வந்து லீவ்ஸ் வளருது. சைடுல இதெல்லாம் சைடுல தானே வளருது. ஓகே. அது வந்து யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட் பேஸ்ட் ஆன் த பிரான்ச்சஸ். அதை நம்ம வந்து பிரிக்கிறோம். அடுத்து வந்து பால்மேட் லீவ்ஸ். பால்மேட் லீவ்ஸ்ல எப்படி இருக்கும்னா முடியுது இல்லையா, ஒரு ஸ்டெம் ஒரு ஷூட் வந்து முடிகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஷூட் இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல முடியுது, அந்த முடிகிற இடத்துல லீஃப் வருது அப்படின்னா இட் இஸ் பால்மேட் காம்பவுண்ட் லீஃப். ஓகே. பின்னேட்ல வந்து இந்த மாதிரி சைட்ல வளர்ந்துச்சு, பால்மேட்ல வந்து இந்த இந்த எண்டுல. ஸோ இப்போ இந்த எண்டுல வந்து ஒரே ஒரு சிங்கிள் லீஃப் வந்துச்சுன்னா இட் இஸ் யூனிஃபாலியேட். சிங்கிள் லீஃப் இருந்துச்சுன்னா இட் இஸ் யூனிஃபாலியேட். அதே இதுல வந்து 2 லீஃப் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பைஃபாலியேட், ட்ரைஃபாலியேட், குவாட்ரிஃபாலியேட், மல்டிஃபாலியேட். இந்த மாதிரி பின்னேட் காம்பவுண்ட், பால்மேட் காம்பவுண்ட் ரெண்டும் புரிஞ்சுச்சா? காம்பவுண்ட் லீவ்ஸ். அடுத்து வந்து சிம்பிள் லீவ்ஸ். சிம்பிள் லீவ்ஸ் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ் பேஸ்ட் ஆன் வெனேஷன், ரெட்டிகுலேட் அண்ட் பேரலல் வெனேஷன் ரெண்டா பிரிக்கிறோம். அப்புறம் டிபெண்டிங் ஆன் த லீஃப் அரேஞ்ச்மெண்ட், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் லீவ். ஃபைலோடாக்ஸி பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் ஃபைலோடாக்ஸி வந்து நம்ம ஆல்டர்னேட், ஆப்போசிட் அண்ட் வேர்ல்ட் மூணா பிரிக்கிறோம். லீவ்ஸ்ல கிளியரா? இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் போவோம். அகைன் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ லீஃப் டென்ட்ரில், லீஃப் வந்து லீஃப் டென்ட்ரிலா போச்சு அப்படின்னா டென்ட்ரில்ஸ் ஃபார் சப்போர்ட். சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா the leaves will be modified as leaf tendrils. இப்போ வந்து என்ன ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா the leaves will be modified as spine. ஸ்பைன் மாடிஃபிகேஷனால ப்ரொடெக்ஷன் வருது. அதே மாதிரி யூ கேன் ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ் as well. ஓகே. அடுத்து வந்து இன்செக்டிவோரஸ் லீவ்ஸ். இன்செக்டிவோரஸ் லீவ்ஸ்ல வந்து யூஸ்வலி இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்னால அதோட ஓன் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். has to depend on other food source. So the insectivorous plants will develop certain mechanism. ஒரு மெக்கானிசம் டெவலப் பண்ணி வேற இன்செக்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்பீஷீஸ் வந்து கேட்ச் பண்றதுக்கு, ப்ரேயை கேட்ச் பண்ணி கன்சியூம் பண்றதுக்கு சில மெக்கானிசம்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர், பிளாடர், ப்ரோசரா, இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன். ஸோ பிக்சர்ல எப்படி இருக்கும், வாய் மாதிரி இருக்கும். பிக்சர் லைக் இந்த மாதிரி வாய் மாதிரி இருக்கும், ஸ்பைன்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இன்செக்ட் அதில் வந்து உட்காந்துச்சுன்னா அது மூடி அதை கன்சியூம் பண்ணிடும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் கால்ட் இன்செக்டிவோரஸ் லீவ்ஸ். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் லீவ்ஸ். லீவ்ஸ் கேன் பி மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். எக்ஸாம்பிள் பிரையோஃபைலம், அலோ இதெல்லாம். Okay, now coming to the most important part of this chapter, inflorescence and flower. Okay, very important part of the chapter, inflorescence and flower. Inflorescence la மூணு டைப் இருக்கு. First and most important one, racemose, solitary and cymose. Racemose na என்னது? Main axis la வந்து indefinite ஆன ஒரு growth. Main axis keeps continuing to grow. Okay, indefinite growth of the main axis தான் வந்து racemose. ஸோ இந்த மாதிரி வளரும் போது ஃப்ளவர்ஸ் வந்து இல் பி போன் ஆக்ரோபீட்டலி. மெயின் ஆக்சஸ் வளர ஃப்ளவர்ஸும் சைடில் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகே, தேல் கீப் அரைசிங் ஃப்ரம் த மெயின் ஆக்சஸ். ஓகே, அதான் வந்து ரேஸ்மோஸ். ஸோ ரேஸ்மோஸ் வந்து இட் ஓன்ட் டெர்மினேட் இன் ஃப்ளவர். ஒரு இடத்துல முடிஞ்சு அந்த முடிகிற இடத்துல ஒரு ஃப்ளவர் வருது இல்லையா, அதுதான் டெர்மினேட்டிங் இன் ஃப்ளவர்னு அர்த்தம். ஸோ அது நடக்காது ரேஸ்மோஸ். ஓகே. ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? லேட்ரலி. மெயின் ஆக்சஸ் வளர்ந்துகிட்டே போகுது, லேட்ரலி ஃப்ளவர்ஸும் சைடில் வளர்ந்துகிட்டே போகுது. ஓகே, அண்ட் ஃப்ளவரில் வந்து டெர்மினேட் ஆகுது. டெர்மினேட்டிங் ஃப்ளவர்னா நான் இப்போ தான் சொன்னேன், அந்த ஆக்சஸ் முடிகிற இடத்துல ஒரு ஃப்ளவர் வருது, அப்படி வந்து டெர்மினேட் ஆகாது. ஓகே. சைமோஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டான க்ரோத் ஆஃப் த மெயின் ஆக்சஸ், இன்டெஃபினட் க்ரோத் கிடையாது, ரொம்ப ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் தான் இருக்கும். அண்ட் ஆக்சஸ் வந்து வில் டெர்மினேட் இன் ஃப்ளவர். அப்படின்னா என்னது? முடிகிற இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஓகே, அது அந்த ஆக்சஸ் முடிகிற இடத்துல ஒரு ஃப்ளவர் இருக்கு. தட் இஸ் கால்ட் டெர்மினேட்டிங் இன் ஃப்ளவர். ஓகே, ஸோ இதான் வந்து சைமோஸ்க்கும் ரேஸ்மோஸ்க்கும் வித்தியாசம்.
சாலிட்டரி அப்படின்னா என்னது? சிங்கிள் ஷூட் டிப் இருக்கும். அந்த ஷூட் டிப் வந்து ஒரு ஃப்ளவர்ல முடியும், அவ்வளவுதான். ஓகே, நோ லேட்டரல் growth. இப்போ சைமோஸ்ல பாத்தீங்கன்னா it can be uniparous, biparous and multiparous based on the number of branches. For example, இதுல பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? இதுல வந்து ஒரு சிங்கிள் பிரான்ச் தான் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் வெறும் வெயிட் வெயிட். ஸோ இது வந்து இங்க வந்து 2 பிரான்ச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பைபாரஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வெளியே இருக்கு. அந்த ஆக்சிஸ்ல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வருது. ஸோ திஸ் இஸ் மல்டிபாரஸ். இப்போ ஒரு ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ்ல இருந்து வெறும் ஒரே ஒரு பிரான்ச் தான் வருது அப்படின்னா இட் இஸ் யூனிபாரஸ். சைமோஸ். ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. யூனிபாரஸ், பைபாரஸ் அண்ட் மல்டிபாரஸ்க்கு எக்ஸாம்பிள். Okay, now let's come to the parts of a flower. So flower oda parts என்னென்ன இருக்கும்? Calyx, corolla, androecium and gynoecium. Gynoecium is a female reproductive part. Androecium is the male reproductive part. Calyx and corolla. Corolla is your petals and calyx is your sepals. So இங்க வந்து based on monoecious and dioecious னா என்னன்னு தெரியும் இல்லையா? Monoecious னா என்னது? Both the female and male flowers are born on the same plant. Okay, dioecious na they are present in different plants. அடுத்து வந்து symmetry. So radial symmetry, bilateral symmetry na என்னன்னு தெரியுங்களா? நீங்க animal kingdomல கூட படிச்சிருப்பீங்க. Radial symmetry na என்னது? The flower is divided into two equal halves in any plane. Okay, in any plane passing through the center. Bilateral na என்னது? It can be divided into two similar halves only in one particular plane. So அதான் வந்து bilateral symmetry. So zygomorphic flowers na bilateral symmetry, actinomorphic flowers na radial symmetry. Okay, asymmetric na it cannot be divided into two equal halves in any plane. Okay, so actinomorphic, zygomorphic and asymmetric examples படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து position of ovary. இப்போ ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதான் வந்து உங்களோட பெட்டல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து உங்க ஓவரி, திஸ் இஸ் யுவர் ஸ்டைல் அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டிக்மா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஒவ்யூல்ஸ். ஸோ இதான் வந்து உங்களோட கைனீஷியம், ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட். மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட்ல என்ன இருக்கும்? ஃபிலமெண்ட் இருக்குமா? ஃபிலமெண்ட் இருக்கும் அண்ட் ஆன்தர், பைலோப்ட் ஆன்தர், ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கு. இங்க ஒரு ஃபிலமெண்ட். இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களோட ஆண்ட்ரீஷியம், மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட். This is a male. The filament and the anther together is your male reproductive part, androecium, and the stigma, அதாவது the receiving part, style, and then the ovary. Ovary குள்ள ovules இருக்கு. This is your gynoecium. So இது உங்களுக்கு தான் வந்து உங்களோட petal. Okay, and these are your sepals. This is the support. Okay, so இந்த மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சர். So இப்போ இந்த gynoecium இருக்கு இல்லையா? If this guy, based on the position of the gynoecium, relative position of the gynoecium with respect to male reproductive part and other parts of the flower, அதை வந்து மூணா பிரிக்கிறோம். ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ் and எபிகைனஸ். ஸோ ஹைப்போகைனஸ்ல எப்படி இருக்கும்னா ovary is said to be the superior one. அதாவது gynoecium will occupy the highest position. The gynoecium occupying the highest position என்னது? Compared to இந்த லென்த் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கைனீஷியம் வந்து it will occupy the highest position. இந்த மாதிரி. Okay, compared to the flowers and everything, gynoecium is occupying the highest level இல்லையா? இப்போ இந்த இடத்துல if the gynoecium is in the same height as the other parts, ஒரே ஹைட்ல, சப்போஸ் இங்க இருக்கு அப்படின்னா என்னது? it is perigynous. Okay, epigynous என்னது? எபிகைனஸ்னா ஓவரி இஸ் செட் டு பி இன்ஃபீரியர். அதாவது இந்த இடத்துல, இந்த டயக்ராம் நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்கியூபைங் த இன்ஃபீரியர் பொசிஷன் கம்பேர்ட் டு அதர் திங்ஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இட் இஸ் ஷார்ட்டர். திஸ் இஸ் இன்ஃபீரியர். ஸோ திஸ் இஸ் கால்ட் எபிகைனஸ் ஃப்ளவர் வேர் த
Gynoecium is occupying the inferior position. Okay. ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம், இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ் அண்ட் எபிகைனஸோட டயக்ராம் உங்கள் என்சைட்டியில் கொடுத்துருக்காங்க. தட் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரில் வந்து கேலிக்ஸ் அண்ட் கொரோலா இருக்கு. ஸோ பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் பேசிக்லி. ஸோ இந்த பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா these sepals can be free. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து தே ஆர் ஃப்ரீ. ஃப்ரீயாக இருந்தால் அதை வந்து நம்ம பாலிசெப்பலஸ். இதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா, நான் வரைஞ்ச மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாலிபெட்டலஸ், ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து இந்த செப்பல்ஸ் ஆர் இந்த ஃப்ளவர் வந்து ஃபியூஸ்டா இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கேமோசெப்பலஸ் ஆர் கேமோபெட்டலஸ். ஓகே ஓகே அடுத்து வந்து ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன் என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் த ஃப்ளோரல் பட். ஸோ இதில் வந்து 4 டைப் இருக்கு. வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸிலரி. ஸோ வால்வேட்ல எப்படி இருக்கும்? The adjacent flowers are just tipping, flowers or sepals are just touching each other. அது வந்து வால்வேட். ட்விஸ்டட்ல வந்து எப்படி இருக்கும்? ட்விஸ்டட்ல வந்து they are overlapping each other. எங்க? in one particular direction. நீங்க வந்து ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, அந்த 10 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அந்த 10 பேர்ட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, எல்லாரோட ரைட் ஷோல்டரும் வந்து உங்களோட ரைட் சைட்ல இருக்கிற ஆளுக்கு முன்னாடி இருக்கணும், லெஃப்ட் ஷோல்டர் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆளுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு எல்லா 10 பேர்ட்டையும் நீங்க சொல்லிட்டீங்க சுத்தி நிக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து திரும்பி இருப்பாங்க இல்லையா? ஸோ தட் இன் சச் அ வே தட் ரைட் ஷோல்டர், எல்லாரோட ரைட் ஷோல்டரும் முன்னாடி இருக்கணும், எல்லாரோட லெஃப்ட் ஷோல்டரும் பின்னாடி இருக்கணும். ஸோ ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து ஷோல்டர்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகுது இல்லையா, சுத்தி நிக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் twisted. Okay, that is your twisted type of estivation. So petals வந்து அந்த மாதிரி இருக்கும். இம்ப்ரிகேட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓவர்லாப் பண்ணி இருக்காங்க, பட் எதுவும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல, ரைட் ஷோல்டர் முன்னாடி இருக்கலாம் இல்ல லெஃப்ட் ஷோல்டர் முன்னாடி இருக்கலாம். கேன் பி ஈதர் ஆஃப் தோஸ், எனிஒன், எங்க வேணா யாரோட ஷோல்டர் வேணாலும் முன்னாடி இருக்கலாம். ஸோ அது வந்து இம்ப்ரிகேட். அடுத்து வெக்ஸிலரியில வந்து அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 இருக்கும், அதுக்கு மேல வந்து 2 பேர் இந்த மாதிரி பெட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதை சுத்தி அதை கவர் பண்ற மாதிரி இன்னொரு 2 பெட்டல் வந்து அது இந்த மாதிரி ஒரு. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஏஸ்டிவேஷனுக்கு அடியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏஸ்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏஸ்டிவேஷன், பொசிஷன் ஆஃப் ஓவரி, ஏஸ்டிவேஷன் ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். சிமெட்ரி as well. Symmetry, position of ovary and estivation are very important. பெரியாந்த்னா என்னது? பெரியாந்த்னா இப்போ ஃப்ளவர்ஸ், செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ்க்கு இடையில, அதாவது கேலிக்ஸ் அண்ட் கொரோலாக்கு இடையில வந்து கிளியர் டிஸ்டிங்விஷ்மெண்ட் இல்லை அப்படின்னா, they are looking similar அப்படின்னா இட் இஸ் பெரியாந்த். Andrecium is your male reproductive part. So andrecium வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபிலமெண்ட் அண்ட் தென் த பைலோப்டு ஆந்தர் ஸ்ட்ரக்சர் தெரியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ரீஷியம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாமினோட். ஸ்டாமினோட்னா என்னது? when the stamensல வந்து pollen grains இல்ல அப்படின்னா என்னது? they are basically infertile, sorry they are sterile இல்லையா? ஸோ ஸ்டெரைல் ஸ்டாமன்ஸை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? ஸ்டாமினோட் அப்படின்னு. ஸோ ஸ்டாமினோட்ஸ்ல they don't have any pollen grains. ஹியூமன்ஸ்ல வந்து பாலன் கிரெயின்ஸ் வந்து நீங்க ஸ்பெர்ம்ஸா கோரிலேட் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து ஸ்பெர்ம்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஒரு ஆள்னால அப்படின்னா அந்த ஆள் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டெரைல்னு சொல்லுவோமா? அதே மாதிரி stamens which cannot produce pollen grains are called sterile and they are staminodes. Okay. அதே மாதிரி பிஸ்டிலுக்கு வந்து இதே மாதிரி பிஸ்டில்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிஸ்டிலோட் அப்படின்னு சொல்லுவோம். Okay, if it's not able to produce any ovules. ஸோ இங்க வந்து கொஹெஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ், கொஹெஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ்னா என்னது?
ஸ்டாமென்ஸும் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாமென்ஸோட பார்ட்ஸ், அதாவது ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட், இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து கொஹெஷன் ஆஃப் ஸ்டாமென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாமென், ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தரோட கொஹெஷனா வந்து கொஹெஷன் ஆஃப் ஸ்டாமென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடெல்ஃபஸ். அடெல்ஃபஸ்ல எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஃபிலமெண்ட்ஸ், ஒரு ஃபிலமெண்ட்டும் இங்க வந்து நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஃபிலமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் பீங் ஃபியூஸ்ட் இன்டு ஒன் யூனிட். ஒன் யூனிட்டா வந்து இருக்கிற ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபியூஸ்டா இருக்கு. ஆந்தர் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஆந்தர் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கும். பட் இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே இஸ் பீங் ஃபியூஸ்ட் இன்டு ஒன் வோல். அப்படின்னா இட் இஸ் மோனோ அடெல்ஃபஸ். இதே இந்த ஃபிலமெண்ட்ஸ் ஆர் பீங் ஃபியூஸ்ட் இன்டு டூ வோல்ஸ், அப்படின்னா இட் இஸ் டயடெல்ஃபஸ். அதே மாதிரி இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து மூணு பொக்கேயா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் பாலிஅடெல்ஃபஸ். ஓகே, இதான் வந்து அடெல்ஃபஸ். அடெல்ஃபஸ்ல வந்து ஃபிலமெண்ட்ஸ் ஆர் பீங் ஃபியூஸ்டு, ஆனா ஒரே ஒரு ஆன்சர் தான். அடுத்தது வந்து சின்ஜெனிசியஸ். சின்ஜெனிசியஸ்ல எப்படி இருக்கும், ஆன்சர் எல்லாம் யுனைட் ஆயிருக்கும், ஆனா ஃபிலமெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும், அதாவது சிங்கிள் ஃபிலமெண்டா இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் ஃபிலமெண்ட்ல வந்து நிறைய ஆன்சர் இந்த மாதிரி ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, நிறைய ஆன்சர் வந்து ஒரு ஃபிலமெண்ட்ல ஃபியூஸ் ஆயிரு, சின்ஜெனிசியஸ். அடெல்ஃபஸ்ல என்ன பார்த்தோம், ஃபிலமெண்ட்ஸ் ஆர் பீயிங் ஃபியூஸ்டு, இந்த இடத்துல ஆன்சர்ஸ் ஆர் பீயிங் ஃபியூஸ், சிங்கிள் ஃபிலமெண்ட். சினாண்ட்ரஸ். சினாண்ட்ரஸ்னா என்னது, சினாண்ட்ரஸ்ல எப்படி இருக்கும், ஆல் த ஆன்சர் and the filament, இது எல்லாம் வந்து it is being fused into one particular unit. அப்பனா it is synandrous. புரிஞ்சா, syngenesious, synandrous and adelphous மூணுக்கு என்ன வித்தியாசம்? So these three come under cohesion of stamens. Cohesion of stamensல ஸ்டாமனோட பார்ட்ஸ், அதாவது filament and antherக்கு இடையில அந்த ஒட்டிட்டு இருக்குது இல்லையா, whorls ஃபார்ம் ஆகுது இல்லையா, that is called cohesion of stamens. அடுத்து வந்து adhesion of stamens. adhesion of stamens என்னது, stamens வந்து other parts of the flower ஓட அட்டாச் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து petals ஓட stamen fuse ஆயிருக்கு அப்படின்னா it is epipetalous. ஃபார் எக்ஸாம்பிள் tepals ஓட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா it is epiphyllous. gynoecium ஓட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா it is gynandrous. ஓகே, so other parts of the flower ஓட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா it is adhesion of stamens, and based on what part it is attached to, அது வந்து epipetalous, epiphyllous and gynandrous ஆ பிரிக்கிறோம். cohesion of stamens என்னது, parts of a stamen are fused with one another. adhesion of stamens na the androecium is fused with other parts of the plant. Okay, it is sticking to other parts of the plant, petals, so gynoecium அந்த மாதிரி. Okay, so adhesion of stamens and cohesion of stamens. Okay, ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ கைனீஷியம்ல பார்த்தீங்கன்னா, கைனீஷியம்ல வந்து யூனிட், அந்த ஒரு சிங்கிள் யூனிட் என்னன்னு சொல்லுவோம், கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, ஸோ இட் கேன் பி மோனோ கார்புலரி ஆர் பாலி கார்புலரி. இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃப்ளவர் வரைஞ்சேன்ல, இந்த ஃப்ளவர் வந்து வாட் டைப் ஆஃப் கார்பல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, இஸ் இட் மோனோ கார்புலரி ஆர் பாலி கார்புலரி? எத்தனை கார்பல்ஸ் இருக்குங்க? 2 கார்பல்ஸா? எங்கே காட்டு, எங்கே கார்பல்? ஒரு கார்பல் தான் இருக்கா? திஸ் இஸ் ஒரு கார்பல் இல்லையா, இங்க ஒரு யூனிட் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மோனோ கார்புலரி. ஓகே, ஸோ கார்பல்ஸ் வந்து இட் கேன் பி மோனோ கார்புலரி ஆர் பாலி கார்புலரி. இப்போ ஒரே ஃப்ளவர்ல வந்து மல்டிபிள் கார்பல்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் பாலி கார்புலரி. ஓகே, ஸோ ஒரு கார்பல்ல என்னென்ன இருக்கும், இதான் வந்து ஒரு கார்பல். ஸோ ஒரு கார்பல்ல என்ன இருக்கும், ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், அப்புறம் உள்ள ஓவரி, என்லார்ஜ்ட் பேசல் பார்ட், இது ஓவரி, அதுக்குள்ள ஓவியல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாலி கார்புலரி கொஷின்ஸ்ல வந்து ஃப்ளவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கார்பல்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் தின் கார்பஸ். ஆனா இந்த கார்பல்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கு, தனித்தனியா இருக்குன்னா இட் இஸ் அப்போ கார்பஸ். தின் கார்பஸ் அண்ட் அப்போ கார்பஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. தின் கார்பஸ், யுனைடெட் கார்பல்ஸ், பாலிகார்புலரியா இருக்கு, பாலிகார்புலரியே யுனைடடா இருக்கு, தின் கார்பஸா இருக்குன்னா எக்ஸாம்பிள் என்னது, மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் டொமேட்டோ. ஃப்ரீயா இருக்கு, அப்போ கார்பஸா இருக்கு. எக்ஸாம்பிள் லோட்டஸ், ரோஸ்,
ranunculus. Okay, examples are very important. So இப்போ ஒரு ஓவரிக்குள்ள வந்து based on the ovule arrangement inside the ovary அது வந்து நம்ம axile, precentral, parietal, apocarpus இந்த மாதிரி நாலா பிரிக்கிறோம். ஓகே, based on the arrangement of the ovules inside the ovary. Based on arrangement of ovule inside the ovary அதை நம்ம வந்து நாலா பிரிக்கிறோம். இது வந்து placentation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, this is called placentation. Placentation என்னது? Arrangement of ovules inside the ovary, within the ovary. Okay, and that is called placentation. The axial, precentral, basal and marginal மாதிரி பிரிக்கிறோம். ஓகே, மார்ஜினல்ல எப்படி இருக்கும்? மார்ஜினல்ல வந்து மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் called marginal. நீங்க வந்து இந்த பட்டாணி பிரிக்கிறீங்க இல்லையா? இந்த பட்டாணியை பிரிக்கும் போது உள்ள பட்டாணி உரிக்கிறோம் இல்லையா? ஸோ உரிச்சோன்னா ரெண்டு பக்கமும் மார்ஜினலா இட் இஸ் தேர் இல்லையா பட்டாணி. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பி. பி இஸ் an example of marginal placentation. அடுத்து வந்து ஆக்சைல். ஆக்சைல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, ப்ரீசென்ட்ரல் அண்ட் பேரியட்டல். ஸோ டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல ஒவியல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்ற டயக்ராமை பார்த்து வச்சுக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸும் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரீசென்ட்ரல், பேசல், பேரியட்டல், ஆக்சைல் எல்லாத்தையும் எப்படி இருக்கு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு தி ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ட்ரூ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃப்ரூட்னு இருக்கு. இப்போ யூஸ்வலி ஃப்ரூட்ஸ் எங்க இருந்து வரும்? ஓவரியில இருந்து தானே வருது ஃப்ரூட்ஸ். ஸோ இஃப் த ஃப்ரூட் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் தி ஓவரி மட்டும், ஓவரியில இருந்து மட்டும் இஃப் த ஃப்ரூட் இஸ் டெவலப்பிங், ட்ரூ ஃப்ரூட்ஸ். False fruit na என்னது? Along with the ovary, other floral parts are also involved in that formation of the fruit. அப்பனா it is false fruit. Okay, false fruit or pseudocarp அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் பாதி பாதி மாதிரி. ஓகே, pseudocarpனு சொல்லுவாங்க. So false fruitல along with the ovary, other floral parts ஓட வந்து டெவலப் ஆகும். That is false fruit. parthenocarpic fruits என்னது? Fruits developing without fertilization. Usually என்ன நடக்கும்? Double fertilization நடக்கும். Formation of fruits நடக்குது. இப்போ வந்து fruits are being formed without fertilization, parthenocarpic. Phenomenon வந்து parthenocarpy சொல்லுவாங்க. For example, banana, grapes. Actually இதை பத்தி இன்னும் டீடைலா நம்ம வந்து sexual reproduction flowering plants படிப்போம். Parts of a fruit என்னது? Upper epicarp, epicarp, mesocarp and endocarp. மூணு லேயர் இருக்கு. அந்த மூணு லேயரையும் together we call it as pericarp. இந்த மூணு லேயருக்கு உள்ள என்ன இருக்கும்? You have your seed. Okay, fruitக்குள்ள you have your seed. So சில ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா fruits which are developing from monocarpellary superior ovaries. monocarpellary superior ovaries-னா என்னது? monocarpellary அப்படின்னா single carpal unit மட்டும்தான் இருக்கு. superior ovaries அப்படின்னா ovaries occupying the highest position in that particular flower. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற ஒரு ஃப்ளவர்ல இருந்து ஃப்ரூட்ஸ் வருது இல்லையா? அந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் கோகனட். ஸோ அந்த இடத்துல அந்த ஃப்ரூட் இஸ் நோன் ஆஸ் ட்ரூப். ட்ரூப்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்ஸ். ஓகே, ட்ரூப்னா என்னது? ட்ரூப்ஸ் ஆர் பேசிக்லி ஃப்ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரிஸ். மோனோகார்புலரினா என்னன்னு தெரியும், சுப்பீரியர் ஓவரிஸ்னா என்னன்னு தெரியும். சுப்பீரியர் ஓவரிஸ்னா epicarp, is it epigynous, perigynous or hypogynous? hypogynous இல்லையா? hypogynous எப்படி இருக்கும்? ovaries occupying the highest position, superior. okay, so hypogynous. okay, fruits பார்த்தாச்சு. அடுத்து வந்து சீடுக்கு போலாம். இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னா, பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எந்தெந்த பார்ட்ஸா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவியூல்ஸ் வந்து சீடா டெவலப் ஆகுது, ஓவரி வந்து ஃப்ரூட்டா டெவலப் ஆகுது.
அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சுவலி இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸை பார்ப்போம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எது வந்து எதா வந்து ஆஃப்டர் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எதா டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ovules are developing into the seeds. ஓகே, சீட்ல வந்து சீட் கோட்டு எம்ப்ரையோ இருக்கு, ரேடிக்கல் 2 காட்லிடன் இருக்கு, டைகாட்ஸ்ல 2 காட்லிடன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்லிடன்ஸ் நம்ம அதை வந்து டைகாட்லிடனஸ் சீட்ஸ் அண்ட் மோனோகாட்லிடனஸ் சீட்ஸாக பிரிக்கிறோம். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் டயக்ராம் அண்டர் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட்ஸ். டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக டயக்ராமை கொடுத்து லேபிள் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு லேபிள் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைகாட் சீட்ஸை பற்றி பார்ப்போம். டைகாட் சீட்ஸில் எப்படி இருக்கும்? யூ ஹேவ் யுவர் டெஸ்டா அண்ட் டெக்மென். அவுட்டர் லேயர் டெஸ்டா, இன்னர் லேயர் டெக்மென். அதுக்கப்புறம் ஹிலம் இருக்கும், நாச் மாதிரி ஹிலம் இருக்கும். அந்த நாச்சில் இருந்து தான் வந்து the seed was attached to the fruit. It was attached to the fruit using that particular area. ஹிலம்க்கு மேல வந்து ஒரு சின்ன போர் மாதிரி இருக்கும், that is called the micropyle. ஓகே, ஹிலம், மைக்ரோபைல், டெஸ்டா அண்ட் டெக்மென். ஸோ இங்கே வந்து சில டைம்ஸ் எண்டோஸ்பர்ம் இருக்கும். எண்டோஸ்பர்ம் இஸ் நோன் அஸ் அ ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ. ஸோ அந்த சீடு வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும், அது ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் அதோட ஃபுட் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எண்டோஸ்பர்ம் தான் வந்து கொடுக்கும். ஓகே, டேக்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் த எண்டோஸ்பர்ம். ஸோ தோஸ் ஆர் கால்ட் எண்டோஸ்பர்மிக். ஓகே, தே ஆர் எண்டோஸ்பர்மஸ். ஸோ சச் பிளான்ஸ் ஆர் நோன் அஸ் எண்டோஸ்பர்மஸ். இப்போ தே கேன் பி நான் எண்டோஸ்பர்மஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பீன், கிரவுண்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பர்ம் இஸ் நாட் present during the embryonic development. Embryo development அப்போ எண்டோஸ்பர்ம் இஸ் நாட் தேர். Those are called non-endospermous plants. Endosperm இருந்துச்சு and அதுல இருந்து நியூட்ரிஷன் derive ஆச்சுன்னா it is endospermous. Okay, endospermous, non-endospermous. Albuminous seeds என்னது? After embryonic development, endosperm வந்து still persist ஆச்சு. A small part of the endosperm வந்து இன்னும் இருந்துச்சு, it is left behind. அப்படின்னா it is called albuminous seeds. Albuminous seedsல even after embryonic development, a small part of the endosperm is still there. Okay, அது வந்து albuminous seeds. Example wheat, maize, barley, castor, sunflower. Okay, so this is the dicot seed. Okay, now let's come into monocot seed diagram. Monocot seed and obviously upper portion வந்து the lower portion வந்து radical, upper portion வந்து is the plumule. Okay, dicot seedல வந்து upper portion is the plumule, lower portion is the radical. Okay, ரெண்டு காட்லிடன்ஸ் இருக்கும். upper portion வந்து is your plumule, lower portion is the radical. Okay, now coming to monocot seedல பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்லிடன் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட காட்லிடன். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் உங்களோட காட்லிடன், சிங்கிள் காட்லிடன். அதுக்கு மேலே ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர், இந்த ஏரியா தான் வந்து அதோட எண்டோஸ்பர்ம். திஸ் இஸ் யுவர் எண்டோஸ்பர்ம், திஸ் இஸ் யுவர் காட்லிடன். இந்த காட்லிடனையும் எண்டோஸ்பர்மையும் பிரிக்கிறது வந்து யாரு? அல்யூரான் லேயர். அல்யூரான் லேயர் வந்து உங்களோட எண்டோஸ்பர்மையும் காட்லிடனையும் பிரிச்சு வைக்குது. இந்த காட்லிடன்ல பாத்தீங்கன்னா லோவர் போர்ஷன்ல யூ ஹேவ் ரேடிக்கல், அப்பர்ல வந்து யூ ஹேவ் பிளுமியூல், உங்களோட பிளுமியூல். ஸோ இந்த ரேடிக்கலை வந்து சரவுண்ட் பண்ணி ஒரு ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ரேடிக்கலை சரவுண்ட் பண்ற அந்த ஷீட்டுக்கு பேரு காலியோரைசா. அண்ட் இந்த பிளுமியூல சரவுண்ட் பண்ற லேயர் இருக்கு இல்லையா, இந்த பிளுமியூல சரவுண்ட் பண்ற ஷீட்டுக்கு பேரு காலியோப்டைல். ஸோ இந்த காட்லிடன் இருக்கு இல்லையா, இந்த ஒன் ஷீல்டு ஷேப்ல இருக்கு இல்லையா அந்த காட்லிடன், இந்த ஷீல்டு ஷேப்டு காட்லிடனுக்கு பேர் வந்து ஸ்குட்டெல்லம். சிங்கிள் காட்லிடன் இருக்கு, ஷீல்டு ஷேப்ல இருக்கு, அந்த காட்லிடனுக்கு பேர் என்னது? ஸ்குட்டெல்லம். ஸ்குட்டெல்லம்ல வந்து லோவர் ரேடிக்கல், அப்பர் பிளுமியூல். ஸோ இந்த ரேடிக்கல் பிளுமியூல சரவுண்ட் பண்றது ஷீத் இருக்கு. ஸோ இந்த பிளுமியூல சரவுண்ட் பண்ற ஷீத்துக்கு பேரு காலியோப்டைல், இந்த ரேடிக்கல்ல சரவுண்ட் பண்ற ஷீத்துக்கு பேரு காலியோரைசா. சிங்கிள் காட்லிடன், மேல எண்டோஸ்பர்ம், அதை செப்பரேட் பண்றது அல்யூரான் லேயர், அதை சுத்தி பெரிகார்ப் இருக்கு.
இந்த ஹோல் இதை வந்து சுற்றி பெரிகார்ப் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா. ஃப்ளோரல் ஃபார்முலா எப்படி வாசிக்கணும் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் அண்ட் பெர்சன்டேஜ் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ பிளஸ் சிம்பிள்னா பிளஸ் அண்ட் பெர்சன்டேஜ் சிம்பிள் பேசிக்லி சிமெட்ரியை பற்றி பேசுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா என்ன சிமெட்ரி இட் இஸ் ஆக்டினோமார்பிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பெர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஜைகோமார்பிக்னு அர்த்தம். இங்க இபிஆர் பிஆர்னா என்னது? எப்ராக்டேட் அண்ட் பிராக்டேட். இபிஆர்னா எப்ராக்டேட், பிராக்டேட் கிடையாது. பிஆர்னா பிராக்டேட் இருக்குன்னு அர்த்தம். இது என்னது? செக்ஷுவாலிட்டி. ஸோ ஃபீமேல், ஃபீமேல் மேல டெபிக்ட் பண்ணு. இந்த கே வந்து கேலிக்ஸ் செப்பல்ஸ், சி வந்து கொரோலா பெட்டல்ஸ், நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ், ஏ ஆண்ட்ரீஷியம், நம்பர் ஆஃப் ஆண்ட்ரீஷியம் பிரசன்ட், கைனீஷியம் இது ஜி வந்து கைனீஷியம். ஓகே, எத்தனை கார்பல்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ போட்டிருக்குன்னா 2 கார்பல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்டுக்கு இடையில அந்த 2 போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இருக்கிற 2 கார்பலும் ஃபியூஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் கேரக்டர்ஸை படிச்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பைவே சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாங்க, மேல ஒரு லைன் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிக்கு மேல வந்து ஒரு லைன் போட்டு 2 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெஷன். ஓகே, அதெஷனை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. மேல போட்டிருக்கிற லைன் மேல ஒரு லைன் போட்டா இட் இஸ் அதெஷன். கீழே பிராக்கெட் குள்ள இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபியூஸ்டு. நம்பர் 2னா 2 கைனீஷியம் இருக்கு. ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா எல்லாத்துக்கும் படிச்சு, ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலிக்கு இடையில வர எக்ஸாம்பிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லீலியேசியன்னு எடுத்துக்கோங்க. லீலியேசி எடுத்துக்கிட்டீங்கன்னா லீலியேசியோட ஃப்ளோரல் ஃபார்முலா அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் 3 விஷயமும் படிச்சு வச்சு. ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து எப்படி வாசிக்கணும்னு சும்மா மனப்பாடம் பண்ணாம அப்படின்னா என்ன, 2+2 பிராக்கெட்னா அப்படின்னா என்னன்றதையும் தெரிஞ்சு. டூ பிளஸ் ஃபோர்னா என்னது? இங்க இதெல்லாம் ஓகே. 2+4னா என்னது? 2 வேர்ல்ட்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. 2 வேர்ல்ட்ஸ், அதாவது 2 பொக்கே இருக்கு. ஈச் பொக்கேல 4 இருக்கு, 4 யூனிட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2+4. ஓ வெயிட் 2+4னா 6 யூனிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் 2 வேர்ல்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, 2+4னா 6 யூனிட்ஸ் இருக்கு, அதாவது 6 ஆண்ட்ரீஷியம் இருக்கு. அந்த 6 ஆண்ட்ரீஷியம் வந்து 2 வேர்ல்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, 2 வேர்ல்ட்ல வந்து 6 ஆண்ட்ரீஷியம் யூனிட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து 2+4. ஃபார் எக்ஸாம்பிள் 3+5 அப்படின்னா 8 யூனிட்ஸ், 8 ஆண்ட்ரீஷியம் யூனிட்ஸ் வந்து 3 வேர்ல்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு. 8+5னா 8+6னு 3+6. 3+6னா என்னது? 9 ஆண்ட்ரீஷியம் யூனிட்ஸ் வந்து 3 வேர்ல்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா 3 3 3. ஓகே, இந்த சாப்டர்ல எதுவும் டவுட் இருக்கா? இது வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, மெயின்லி டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் டைப். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க, அடுத்த சாப்டர்.
Floral formula, different families, inflorescence, flower. இதை பேஸ் பண்ணி தான் வந்து 70% of your questions are going to come. Okay. ஒரு 20 to 25% root, stem and leaves. Golgi neural control and coordination.
நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 2 கொஷின்ஸ். ஹியூமன் ஃபிசியாலஜியில் எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஷின்ஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்து வெரி ஸ்மால் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஈஸியும் கூட. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அதாவது 70% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து தான் வரும். ஓகே, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், அந்த ஒரு பார்ட்டும் வாட் ஃபங்க்ஷன் டஸ் இட் பெர்ஃபார்ம், வாட் இஸ் இட், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் வந்து 70% ஆஃப் த கொஷின்ஸ். ஓகே, இன்னொரு 20 to 30% டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணி வரும். டிரான்ஸ்மிஷன், நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன், இல்லை ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பிரெயினை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் அ பிரெயின் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் பார்ட்ஸ் ஆஃப் அ பிரெயின். மெயினாக ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனில் தரவாக இருக்கும். ஒரு பார்ட் வந்து வாட் இஸ் இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படி. பிரெயினோட பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். இட் இஸ் சரௌண்டட் பை த கிரேனியம். ஓகே, கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர்னு ரெண்டு இருக்கு. கிரே மேட்டர்ல வந்து இட் இஸ் ஸோ நர்வ் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஆக்ஸான் அண்ட் சைட்டான் ரெண்டு இருக்கு இல்லையா. ஆக்ஸான், அதுக்கு மேல சைட்டான். சைட்டான்ல தான் செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து, தட் இஸ் யோர் சைட்டான். அண்ட் தென் த ஆக்ஸான் இஸ் யோர் லோவர் பார்ட், த லென்த்தி பார்ட் இஸ் யோர் ஆக்ஸான். கிரே மேட்டர்ல வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் the cell body part of the neuron. White matter la it consists of only the axons covered by myelin sheath. Axons can be myelinated or non myelinated. Myelin sheath irunchina myelinated, illana non myelinated. Okay, so cranium irukku, cranium, and then weight of the brain evlo irukum, around 1400 grams. Okay, coverings of the brain enna, dura mater, arachnoid and pia mater. Dura mater outermost layer, very dense and highly vascular white fibrous tissue made up of dense and highly vascular. Highly vascular na enadhu, rich supply of blood vessels. Okay, fibrous tissue. Adutha வந்து arachnoid. Arachnoid is the middle layer. It is very delicate and middle layer, and அதே மாதிரி fibrous covering, fibrous tissue. அடுத்து வந்து pia mater. Pia mater is the highly vascular innermost layer. Okay, compared to the other two layers, it is highly vascular. Okay, and direct brain tissue oda attach ஆயிருக்கு pia mater. Okay, so these are the three layers. Forebrain ல இருந்து ஆரம்பிப்போம். Forebrain ஓட parts என்னென்ன? Cerebrum, thalamus and hypothalamus along with the limbic system. All these come under forebrain. Okay, major part of the brain வந்து forebrain. அதுல வந்து most important part வந்து cerebrum. Okay, it is the largest and most complex part. Cerebrum வந்து what is it responsible for? It is responsible for intelligence, emotion, willpower, memory, consciousness, imagination, experience, knowledge, reasoning, voluntary control, micturition, defecation, all these things. So ஒரு பார்ட்டை பற்றி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து ஆரம்பிங்க, because that is the most important part. Okay, important aspect of a parts of brain. So functions, cerebrum, what is it responsible for? Intelligence, emotion, consciousness, all these things. Okay, voluntary control, all these. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போகலாம். So cerebral cortex இருக்கு. Cerebral cortex is made up of gray matter. Below the cortex, inner portion is made up of white matter. Okay, so cerebrumல வந்து மூணு ரீஜன் இருக்கு, கார்டெக்ஸ்ல வந்து மூணு ரீஜன் இருக்கு, சென்சரி, மோட்டார் அண்ட் அசோசியேட்டிவ். ஸோ சென்சரி ரீஜன்ல வந்து இம்பல்சஸ் வந்து இஸ் ரிசீவ்ட் இன் சென்சரி ஏரியா. அசோசியேஷன் ஏரியால வந்து அந்த இம்பல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ப்ராசஸிங் த இம்பல்ஸ். மோட்டார் ஏரியால வந்து அந்த இம்பல்ஸை எஃபெக்டார் நியூரான்ஸ்க்கு பாஸ் பண்ணி விடுறது. ஓகே, மூணு ஏரியாஸ் இருக்கு, சென்சரி, அசோசியேஷன் அண்ட் மோட்டார். கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கு, அப்புறம் இன்னர் ரீஜன். கார்டெக்ஸ் இஸ் ரிச் இன் கிரே மேட்டர், இன்னர் ரீஜன்ஸ் ஆர் ரிச் இன் ஒயிட் மேட்டர். ஓகே, மெடுலரி ரீஜன். ஸோ ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் த லெஃப்ட் cerebral hemisphere and the right cerebral hemisphere. Left, right. So அந்த ரெண்டு cerebral hemispheres is connected by the corpus callosum. Okay, corpus callosum இந்த connecting partல பாத்தீங்கன்னா it is made up of myelinated neurons. Okay, structure, function பார்த்தாச்சு. Okay, அடுத்து thalamus. thalamus ஓட function என்னது? pain, sensation of pain, temperatures, pressure, all these things are controlled by medulla.
Okay, major coordinating center for sensory and motor signaling. Coordinating center for motor and sensory signaling, sensation of pain, temperature and pressure. Okay, இதெல்லாம் மெடுலாவோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வர சென்சரி இம்பல்ஸை வந்து செரிப்ரம்க்கு ரிலே பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, தலாமஸ். அடுத்து வந்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் வந்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ்? for secreting hormones called hypothalamic hormones. Okay, so hypothalamus சில நியூரோ செக்ரிட்டரி செல்ஸ் இருக்கு, அது வந்து ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஹைப்போதலாமஸ் வந்து சில ஹார்மோன் செக்ரெட் பண்ணி பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த சாப்டரில் படிக்கும். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட், சாரி, அடுத்த சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் சாப்டரில் பார்ப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹைப்போதலாமஸ் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்யூட்டரி கிளாண்டோட அட்டாச் ஆகி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இட் ரெகுலேட்ஸ் இட். அண்ட் ஹைப்போதலாமஸோட ஃபீச்சர், இன்னொரு ஃபீச்சர் வந்து இட் இஸ் ஹைலி வாஸ்குலர், ரிச் சப்ளை ஆஃப் பிளட் வெசல்ஸ். பேஸ் ஆஃப் த தலாமஸ்ல இருக்கு, பொசிஷன் எங்க இருக்கு? பேஸ் ஆஃப் த தலாமஸ். ஸோ த டைப் ஆஃப் நியூரான் பிரசன்ட் ஹியர் இஸ் கிரே மேட்டர். ஓகே, so hypothalamic nuclei is made up of gray matter. Functions la வந்து control of temperature, body control, body temperature control, urge for eating and drinking, தாகம், தவிக்கிறது, பசிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பை ஹைப்போதலாமஸ். அடுத்து வந்து லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டமோட வேலை என்னது? ரெகுலேஷன் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன். ஓகே, லைக் மேல் செக்ஷுவல் பிஹேவியர், ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர், அதெல்லாம் வந்து இட் இஸ் ரெகுலேட்டட் பை த லிம்பிக் சிஸ்டம். ஸோ லிம்பிக் சிஸ்டம்ல வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அமிக்டாலா, ஹிப்போகாம்பஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதெல்லாம் டுகெதர் வில் ஃபார்ம் த லிம்பிக் லோப் ஆர் த லிம்பிக் சிஸ்டம். இதெல்லாம் டுகெதர் அலாங் வித் ஹைப்போதலாமஸ் செக்ஷுவல் பிஹேவியரை ரெகுலேட் பண்ணும். ஓகே, மேல் செக்ஷுவல் பிஹேவியர், ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன்ஸ், சந்தோஷப்படுறது, சோகமாக இருக்கிறது, எக்ஸைட்மெண்ட், ஆல் தீஸ் திங்ஸ், மோஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது லிம்பிக் சிஸ்டம். அடுத்து வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயினில் வந்து ரெண்டே விஷயம், செரிப்ரல் ஆக்விடக்ட் அண்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. ஓகே, ஸோ மிட் பிரெயின், அக்ராஸ் மிட் பிரெயின் ஒரு கெனால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போகுது, தட் இஸ் யுவர் செரிப்ரல் ஆக்விடக்ட். அண்ட் டார்சல் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரெயினில் 4 ரவுண்டட் லோப்ஸ் இருக்கு, தோஸ் லோப்ஸ் ஆர் கால்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. அடுத்து வந்து ஹைண்ட் பிரெயின் அண்ட் ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் ரெண்டுமே இருக்கு இந்த ரீஜன்ல. ஹைண்ட் பிரெயின்ல வந்து 3 இருக்கு, பான்ஸ், பெருலி, செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லாங்காட்டா, 3 இருக்கு. பான்ஸ் வந்து எதுக்கு? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பான்ஸ்? பான்ஸ் இஸ் ஃபார், இட் இஸ் கால்ட் த நியூமடாக்சிக் சென்டர். அப்படின்னா என்னது? இட் இஸ் கண்ட்ரோலிங் த ரெஸ்பிரேட்டரி ரேட், ப்ரீதிங் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, நியூமடாக்சிக் சென்டர் பிரசன்ட் த பான்ஸ் பெரோலி. நம்ம வந்து ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல படிச்சோம் இல்லையா, pneumatoxic center. So respiratory control is present here in pons varoli. அடுத்து வந்து cerebellum. Cerebellum is the second largest part of the human brain. இதோட வேலை என்னது? All your involuntary activities, for example, like initially we have to voluntarily control it, voluntarily learn it. For example, நடக்கிறது, swimming, driving வந்து initially கத்துக்கணும். பட் தென் வித் டைம் எல்லாம் வந்து இன்வாலண்ட்ரியா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க, சில பேர் வண்டி ஓட்டுவாங்க, எதையோ யோசிச்சுக்கிட்டே நடக்கிறோம், ஓடுறோம். ஸோ அதெல்லாம் வந்து வித் டைம் இட் பிகம்ஸ் இன்வாலண்ட்ரி. ஸோ ஆல் தீஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கண்ட்ரோல் பை த செரிபெல்லம். ஓகே, ஸோ மஸ்குலார் ஆக்டிவிட்டீஸ்னா என்னது? ரன்னிங், டைப்பிங், டாக்கிங், இதெல்லாம் இன்வாலண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ். ஏன் நம்ம ஒன்றும் கான்ஷியஸாக நம்ம பேசுறது இல்லை, இட் இஸ் ஆல் இன்வாலண்ட்ரி ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து மெடுலா ஆப்லாங்கா. அதே மாதிரி செரிபெல்லம்ல பாத்தீங்கன்னா கன்வல்யூட்டட் சர்ஃபேஸ் இருக்கு. கன்வல்யூட்டட்னா என்னது? ஒரு மாதிரி ஃபோல்டட் அப்பான் இட் செல்ஃப். ஓகே, நிறைய ஃபோல்டிங்ஸ் மாதிரி இருக்கும், ஃபோல்டட் ஆகி ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் ஆகி இருக்கும். அதான் வந்து கன்வல்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் கன்வல்யூட்டட் ஃபார் ப்ரொவைடிங் அடிஷனல் ஸ்பேஸ் ஃபார் அகாமடேட்டிங் மோர் நியூரான்ஸ். ஓகே, அடுத்து வந்து மெடுலா ஆப்லாங்காட்டா.
Medulla oblongata is the one which is connecting the spinal cord to the brain. Okay, spinal cord to the brain connect பண்றது யாரு? medulla oblongata. So all your involuntary activities of the body like respiration, metabolism, gastric secretion, cardiovascular, digestive system வந்து டைஜஷன் நடக்கும்போது டைஜஷன் இஸ் இன்வாலண்டரி இல்லையா, நம்ம வாலண்டரிலி we are not carrying out digestion. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது வந்து medulla oblongata. ஸோ சாப்பாடு வந்து இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் digestive juices வந்து செக்ரேட் ஆகணும். ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட் பை த medulla oblongata, ஆல் தி இன்வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி it is also the conduction path for all the impulses between the spinal cord and the remaining part of the brain. So spinal cordல இருந்து வர்ற எல்லா impulsையும் it has to pass through the medulla to reach the other parts of the brain. Okay, this is the most important part of this chapter, central neural system. Okay, now let's come into conduction of a nerve impulse. Nerve impulse எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், ஸோ இதுதான் வந்து மெம்பரேன்னு வச்சுப்போம். இதான் வந்து உங்களோட மெம்பரேனு. இதை சுற்றி வந்து உங்களோட மெம்பரேன் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, யுவர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இருக்கு வெளியே. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு, இது மெம்பரேனு. இந்த மெம்பரேனுக்குள்ள வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த மெம்பரேனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா the net charge is positive. It has a positive net charge. மெம்பரேனுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா it has a negative net charge. ஓகே, ஏன் இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள இருக்கு? why is the inner side, why does the inner side have a net negative charge அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் வந்து சில நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் இருக்கு. ஓகே, ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் அந்த நர்வ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலில் உள்ளக்குள்ள வந்து நெட் சார்ஜ் இஸ் நெகட்டிவ். ஹூ இஸ் கண்ட்ரிபியூட்டிங் டு த நெகட்டிவ் சார்ஜ்? த நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் இஸ் கண்ட்ரிபியூட்டிங் டு த net negative charge inside around 70 MB compared to the outside. உள்ள வந்து around 70 MB more net negative charge இருக்கு. ஓகே, அது கண்ட்ரிபியூட் பண்றது யாரு? the negatively charged proteins which are present inside. ஓகே, ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் மெம்பரேனுக்கு உள்ள வந்து K பிளஸ் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், Na பிளஸ் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து Na பிளஸே கிடையாதுன்னு கிடையாது, Na பிளஸும் இருக்கும், பட் ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் இஸ் லெஸர் கம்பேர்ட் டு K பிளஸ் உள்ளுக்குள்ள டியூரிங் ரெஸ்டிங் ஃபேஸ், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ஸோ வெளியே வந்து Na பிளஸ் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து K பிளஸ் கான்சென்ட்ரேஷன் ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ஏன் உள்ளுக்குள்ள நெட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல இப்போ. ஏன் உள்ளுக்குள்ள நெட் நெகட்டிவ் சார்ஜ்? பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன். இப்போ Na plus K plus transport, it is an active transport ன்னு படிச்சிருக்கோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னது? happens in the presence of ATP. it requires energy. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம். சோடியம் பொட்டாசியம் பம்ப் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த இடத்துல என்ன சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணும்னா for every it transports 3 Na plus outside and 2 K plus inside the cell. Okay, 2 K plus inside and 3 Na plus outside the cell. Okay, so இப்படி transport பண்ணும்போது Na plus will get accumulated outside in the extracellular fluid and K plus will get accumulated inside. So இதான் வந்து sodium potassium pump. So the pump is maintaining that ionic gradient where K plus is present in a higher concentration inside and Na plus is present in a higher concentration outside. Okay, so Na plus வெளியே ஏத்துது. For every 3 Na plus which is going outside, 2 K plus is entering inside. So இதனால net ionic charge of K plus is higher inside and Na plus is higher outside. And due to presence of negatively charged protein inside, net charge is negative inside and net charge is positive outside. Okay, outside the membrane. This is the plasma membrane. Okay, இப்போ இதான் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இப்போ வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் டீபோலரைசேஷன்.
ஸோ டீபோலரைசேஷன் நடக்கும்போது, அதாவது ஒரு இம்பல்ஸ் வந்து டிராவல் ஆகும்போது, அக்ராஸ் த நர்வ் வந்து டிராவல் ஆகும்போது, ஒரு இம்பல்ஸ் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா, தேர் இஸ் ரேபிட் இன்ஃப்ளோ ஆஃப் Na plus இன்சைட். புரிந்ததா? ரேபிட் இன்ஃப்ளோ ஆஃப் Na plus உள்ள நடக்கும்போது என்ன ஆகும்? நெட் சார்ஜ் இன்சைட் வில் பிகம் பாசிட்டிவ் கம்பேர்ட் டு சார்ஜ் அவுட் சைட், இல்லையா? பிகாஸ் உள்ளுக்குள்ள இந்த சேனல், இந்த இம்பல்ஸ் டிராவல் ஆகும்போது K plus and Na plus ரெண்டுமே டிராவல் ஆகும். ஆனா Na plus will travel at a much faster rate compared to K plus. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற K plus அப்படியே இருக்கும், K plus உள்ள இருக்கும். பட் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற K plus வெளியே போறதுக்கு உள்ள Na plus எல்லாம் உள்ள வந்துடும். ஸோ Na plus is positively charged. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் எல்லாம் உள்ள வரும்போது உள்ளுக்குள்ள நெட் சார்ஜ் will become positive. Outside will become negative. Okay. So the net charge inside will become around 20 to 30 MB positive. ஏன்னா Na plus எல்லாம் வந்து சீக்கிரம் டக்குன்னு திறந்த உடனே Na plus எல்லாம் உள்ள வந்தது. ஸோ நெட் சார்ஜை வந்து உள்ள பாசிட்டிவ் ஆக்கிரும், வெளியே நெகட்டிவ் ஆக்கிரும். ஓகே. K plus வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கம்பேர்ட் Na plus ரொம்ப ஸ்லோவா, அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்லோவா வெளியே போகும். பை தென் வந்து உள்ள ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மெம்பரேனை வந்து இட் இஸ் depolarized அப்படின்னு சொல்லலாம். So the membrane is now depolarized with its interior becoming electropositive. ஓகே. உள்ளுக்குள்ள வந்து பாசிட்டிவ் ஆயிருச்சு, வெளியே வந்து நெகட்டிவ் ஆயிருச்சு. ஓகே. டெம்பரரிலி அந்த ரீஜன்ல. So this is known as depolarization. So polarity வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ சார்ஜ் இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும். ஸோ மெம்பரேனுக்கு உள்ள பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஏ சைட் டு பி சைட் டிராவல் ஆகும். மெம்பரேனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும்? பி சைட் டு ஏ சைட் டிராவல் ஆகும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகே. பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து கரண்ட் டிராவல் ஆகும். ஓகே. கரண்ட் ஃப்ளோஸ் ஆன் த இன்னர் சைட் ஃப்ரம் சைட் ஏ டு சைட் பி. ஆன் தி அவுட் சைட் இட் டிராவல்ஸ் ஃப்ரம் சைட் பி டு சைட் ஏ. ஓகே. கரண்டோட ஃப்ளோ positive to negative direction. Okay. So impulse is being generated at site number A. Site A la வந்து impulse is generated. So this is வந்து depolarization. Okay. Or action potential. ஏன் வந்து உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, வெளியே நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது, நெட் சார்ஜ் உள்ள ஏன் பாசிட்டிவ் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சுல. ஏன்னா Na plus வந்து டக்குன்னு உள்ள போயிடும். இன்ஃப்ளோ ஆஃப் Na plus. K plus வந்து வெளியே போறது ரொம்ப ஸ்லோவா, அப்புறமா வே லேட்டர் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்டே வந்து Na plus எல்லாம் உள்ள போறதுனால net charge become positive. ஏன்னா Na plus is positively charged இல்லையா, அதனால. So membrane permeability to Na plus will increase. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன்ஸும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். Permeability will be there for both Na plus and negatively charged protein. ஸோ புரோட்டீன் எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் வந்து permeability கிடைச்சிருச்சு. ஸோ பெர்மியபிளா இருக்கிறனால அந்த ஏ ரீஜன்ல நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறுது, positively charged Na plus வந்து உள்ள வருது. So there is net positive charge inside. Okay. Membrane is becoming temporarily permeable to negatively charged protein and Na plus. Okay. அதுக்கப்புறம் அடுத்து வந்து repolarization. So once அந்த impulse வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த ரீஜனை பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரீஜன் will come back to the original place. இப்போ membrane will become impermeable to Na plus. Okay. So membrane வந்து திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த repolarization. ஸோ ஆக்ஷன் சோடியம் பொட்டாசியம் பம்ப் உள்ள வந்துடும், 3Na plus வெளியேறுது, 2K plus உள்ள வருது. பம்ப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியுங்களா? ஸோ நெட் சார்ஜ் இன்சைட் வில் பிகம் நெகட்டிவ் அகெயின். ஓகே. தான் ரீபோலரைசேஷன். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு விதத்தில் நடக்குது, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அண்ட் கெமிக்கல் சினாப்ஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே. ஸோ ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் அப்படி மெம்பரேன் அப்படின்னு இருக்கு. ஓகே. ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கேப் இருக்கும், அதான் வந்து சினாப்டிக் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு கெமிக்கல் சினாப்ஸ். ஆனால் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இஸ் வெரி ரேர்னா பாடி, வெரி ரேர்னா சிஸ்டம். இப்போ கெமிக்கல் சினாப்ஸ் எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். ஸோ இந்த மெம்பரேன் இருக்குல்ல, இதுதான் வந்து இது வந்து ஒரு நியூரானோட ஆக்சான் டெர்மினல். ஓகே. சினாப்டிக் நாப்ல முடியும். ஒரு ஆக்சான் டெர்மினல் வந்து சினாப்டிக் நாப்ல முடியும்.
இதுதான் வந்து axon terminal synaptic knob. ஓகே, இது ஒரு நியூரானோட synaptic knob. இந்த பக்கம் வந்து அடுத்த நியூரானோட டென்ட்ரைட் இந்த பக்கம் இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர், இதான் வந்து இந்த முந்தின இதோட axon terminalோட மெம்பரேன் இருக்கு இல்லையா, தட் இஸ் யுவர் ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். திஸ் இஸ் யுவர் ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். இந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் யுவர் போஸ்ட் மெம்பரேன். ஓகே, போஸ்ட் மெம்பரேன், ப்ரீசினாப்டிக் மெம்பரேன், இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் த சினாப்டிக் cleft. So இந்த மூணுமே டுகெதர், the presynaptic membrane, the synaptic cleft and the postsynaptic membrane, மூணும் டுகெதர் is known as the synapse. So இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு nerve impulse, so by the way nerve impulse வந்து எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன் டிராவல் ஆகுது? செல் பாடி டு axon terminal இருந்து the impulse will travel to the dendrites of the next neuron. அந்த dendrites அதை கேட்ச் பண்ணி செல் பாடி நியூக்ளியஸ்க்கு கொண்டு போகும். அப்புறம் செல் பாடியில இருந்து axon terminal இருந்து அடுத்த டென்ட்ரைட், அடுத்த நியூரானோட டென்ட்ரைட், அந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இம்பல்ஸ் வந்து இந்த axon terminal ரீச் ஆயிருச்சுன்னு, ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சினாப்டிக் நாப் இருக்கு இல்லையா, இந்த பல்ப் லைக் சினாப்டிக் நாப், இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் சினாப்டிக் நாப்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பல்ஸ் வந்து இந்த ஏரியாவை ரீச் ஆனோன்னா, இந்த சினாப்டிக் நாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய மைட்டோகாண்ட்ரியா, நிறைய வெசிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, வெசிக்கல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து வெசிக்கல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெசிக்கல்ஸ்குள்ள வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் அசிட்டில் கொலின், நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த வெசிக்கல்ஸ், ஸோ ஒன்ஸ் இந்த நியூரான் இம்பல்ஸ் வந்து இந்த இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம், சினாப்டிக் நாபை ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த வெசிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த வெசிக்கல்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் எது? இந்த எல்லோ தான் வந்து ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். திஸ் இஸ் யுவர் ப்ரீசினாப்டிக் மெம்பரேன், இந்த ரெட் கலர். ஸோ த வெசிக்கல்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். ஸோ மூவ் ஆகி இந்த வெசிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரீசினாப்டிக் மெம்பரேனோட ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து சினாப்ஸ், இந்த சினாப்டிக் கிளெஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த கேப், இந்த கேப்புக்குள்ள ரிலீஸ் பண்ணி. ஸோ இந்த வெசிக்கல்ஸ்குள்ள இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து will be released into the gap, the synaptic cleft, அதுக்குள்ள ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சினாப்டிக் கிளெஃப்ட்ல இப்போ என்ன ஆகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனோட வந்து போய் அட்டாச் ஆகி ஒரு ரியாக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணும், ஒரு ரியாக்ஷன் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் when they bind to the receptors present on the postsynaptic membrane, இந்த postsynaptic membraneல ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸோட இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போய் பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அயான் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அயான் சேனல்ஸ். இந்த போஸ்ட்சினாப்டிக் மெம்பரேன்ல இந்த மாதிரி சேனல்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், கேப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், அயான்ஸ் வில் டிராவல் த்ரூ த அயான் சேனல்ஸ். அயான் சேனல்ஸ் வழியா அயான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ட்ரி ஆஃப் அயான்ஸ் விச் கேன் ஜெனரேட் அ நியூ பொட்டன்ஷியல். ஸோ இந்த அயான்ஸ் வந்து இந்த சேனல் வரையோ டிராவல் ஆனோன்னா இட் வில் ஜெனரேட் அ நியூ இம்பல்ஸ். இம்பல்ஸ் வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணும், அடுத்த டென்ட்ரைட்டுக்கு வந்து கேரி அவுட் பண்ணும். புரிஞ்சதா? These dendrites will catch these impulses which are generated and transmitted to the cell body. Okay, புரிஞ்சதா? nerve transmission வந்து axon terminal and dendriteக்கு நடுவுல எப்படி நடக்குதுன்னா, postsynaptic membrane, presynaptic membrane, synaptic cleft, ion channels, receptors are present in the postsynaptic membrane. receptors ஓட neurotransmitters வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ion channels are opening. ion channels open ஆனா ions are traveling. இந்த ions travel ஆவறதுனால new impulse is generated. அந்த impulse generate ஆன impulse இந்த dendrite, அடுத்த dendrite catch பண்ணி அப்படியே செல் பாடிக்கும் ஆக்சானுக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவா அனுப்பும். அண்ட் ஆக்சான்ல எப்படி டிராவல் ஆகுதுன்றதை இப்பதான் நம்ம பார்த்தோம், டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். ஓகே, அடுத்து வந்து நியூரானோட ஸ்ட்ரக்சர் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் யுவர் செல் பாடி, அதுக்கு கீழே திஸ் இஸ் யுவர் ஆக்சான், திஸ் இஸ் யுவர் ஆக்சான் டெர்மினல். ஆக்சான் டெர்மினல்ல யூ ஹேவ் சினாப்டிக் knob, synaptic knob, bulb like synaptic knob. Okay, cell body la you have dendrites, இதுக்கு நடுவுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இங்க வந்து you have dendrites will conduct the impulse towards the cell body will conduct it towards the axon, axonல இருந்து axon terminal. So direction of nerve impulse ல வந்து தரவா இருங்க, don't get confused. So
ஸோ செல் பாடியில் வந்து நிறைய நிசில்ஸ் கிரானியூல், கிரானுலார் பாடி கால் நிசில்ஸ் கிரானியூல் இருக்குங்க, டாட் டாட்டா இருக்கும். நிசில்ஸ் கிரானியூல் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், லைசோசோம்ஸ் இருக்கும், ஃபேட் குளோபியூல்ஸ், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி, ஒரு செல்லுக்குள்ள என்னென்ன இருக்குமோ எல்லாமே வந்து இந்த செல் பாடியில் இருக்கும். ஓகே, செல் பாடியில் ஆல் தி செல் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். டென்ட்ரைட்ஸை வந்து ஆஃபரண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் ஆஃபரண்ட் ப்ராசஸ்? ஆஃபரண்ட் எஃபரண்ட் அப்படின்னா என்னது? ஆஃபரண்ட்னா டுவர்ட்ஸ், எஃபரண்ட்னா அவே ஃப்ரம். ஸோ டென்ட்ரைட்ஸ் வந்து இம்பல்ஸை it is transmitting the impulse towards the cell body. அதனால அது afferent process அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சானை வந்து என்னன்னு கூப்பிடுவோம்? எஃபரண்ட்னு கூப்பிடுவோம். ஏன்? பிகாஸ் அது வந்து இம்பல்ஸ் வந்து அவே ஃப்ரம் த செல் பாடி கொண்டு போகுது. அதனால ஆக்சான் இஸ் எஃபரண்ட், டென்ட்ரைட்ஸ் ஆர் ஆஃபரண்ட். ஓகே, glomerulus afferent arteriole, efferent arteriole படிச்சோம் இல்லையா? afferent, ஏன் afferent? Because it is bringing blood towards the glomerulus. Efferent arteriole, which is thinner, அது வந்து it is taking the blood away from, அதனால தான் efferent. Afferent and efferent confuse ஆயிருங்க. ஆக்சான்ல வந்து again axon can be myelinated or non myelinated. Myelinated-னா myelin sheath இருக்கு, this is your myelin sheath, and ஒரு myelin sheath-க்கு இடையில ஒரு gap இருக்கும், that gap is known as a node of Ranvier. Okay, and the myelinated-ல வந்து myelin sheath இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? This myelin sheath is produced by squam cells, secreted by squam cells. So இந்த myelin sheath குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு டாட் மார்க், that is your squam cell. ஸோ ஸ்ட்ரக்சர் கிளியரா? சினாப்டிக் ஆக்சான் டெர்மினல், அப்புறம் இந்த இதுக்கு பேரு சினாப்டிக் நாப். நியூரான்ஸ்லயே வந்து இட் கேன் பி, பை தி வே மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் எங்க இருக்கும்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்பைனல் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸ். ஸ்பைனல் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸ் ஆர் மைலினேட்டட். அன்மைலினேட்டட் வந்து இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் யுவர் ஆட்டோனாமஸ் அண்ட் சொமாட்டிக் நர்வ்ஸ். டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் என்னென்ன? மல்டிபோலார், பைபோலார் அண்ட் unipolar based on the number of dendrites. But dendrites வந்து if there are a lot of dendrites then it is multipolar. ரெண்டு dendrites na it is bipolar. If there are wait multipolar na it is giving rise to one axon is giving rise to multiple dendrites. Bipolar la வந்து it is giving rise to a single axon and single dendrite. Unipolar la no dendrites, only a single axon. Okay, so no axon it is unipolar, no dendrites it is unipolar, one dendrite it is bipolar, multiple dendrites then it is multipolar. Okay, one dendrite na bipolar, multiple dendrites na multipolar, no dendrites na unipolar. ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் பார்த்தாச்சு, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் த்ரூ த சினாப்ஸ் பார்த்தாச்சு, பார்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், பிரெயினோட பார்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, நீங்க இந்த சாப்டர் படிக்க ஆரம்பிக்கணும் அங்க இருந்தா ஆரம்பிக்கணும், பிரெயின்ல இருந்தா ஆரம்பிக்கணும். 70% ஆஃப் த கொஸ்டின் அங்க இருந்தா, எஸ்பெஷலி ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த பிரெயின். செரிப்ரம் எதுக்கு? இன்டெலிஜென்ஸ், எமோஷன், இது டெம்பரேச்சர் ரெகுலேஷன் எங்க இருந்து நடக்குது, செக்ஷுவல் கேரக்டர்ஸ், செக்ஷுவல் ரெகுலேஷன், எக்ஸ்பிரஷன் அண்ட் எமோஷன் எங்க நடக்குது, லிம்பிக் சிஸ்டம். ஸோ அங்க இருந்து படிக்க ஆரம்பிங்க, ஃபங்க்ஷன்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அண்ட் ஓகே ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் ஈஸி. பை தி வே ஹியூமன் நியூரல் சிஸ்டம் வந்து ரெண்டு இருக்கு. சிஎன்எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், பிரெயின் ஆல் தட் கம் அண்டர் சிஎன்எஸ். சிஎன்எஸ் இஸ் யுவர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் யூ ஹேவ் afferent and efferent fibers. Afferent என்ன பண்ணும்? Transmits impulses from tissues towards the CNS. Efferent வந்து away from the CNS to other parts. Okay, visceral nervous system என்ன பண்ணும்? Transmitting impulse to internal organs. Okay, ஓகே, ஸோ இந்த சாப்டரை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க, ஒரு 5 minutes. எதுவும் டவுட் இருக்கா அந்த சாப்டர்ல? கண்டக்ஷன்ல, இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஈஸியான சாப்டர், பட் இட் ஹேஸ் அ டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ். 2 கொஸ்டின் வரும்.
ப்ளீஸ் 2. ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா? எல்லாம் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா ஆன்லைன்ல? ஏதாவது புரியல இல்ல ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்க எல்லாருக்கும் கிளியரா சாப்டர்?
வேறு எதுவும் டவுட் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம்.